இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மோர் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. வீட்டிலேயே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கான சாமான்கள்லாம் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். அளவுகள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய். இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் துருவின தேங்காய், அதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 3/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மசாலா சாமான்கள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தயிர்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ரொம்பவும் புளிக்கக்கூடாது, புளிக்காமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தயிரில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கட்டிகள் இருந்தால் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டைம் பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சாமான்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து, இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மோர் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாய் 2 பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 வெட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயோட அளவுகள் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் இப்போ எடுத்து சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3/4 வாசி நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம தயிர் ஒன்ஸ் ஊற்றிட்டோன்னா வெண்டைக்காய் வேகாது. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கை எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த தயிர் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். ரொம்பவும் தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் நீத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மோர் குழம்பு சூடாகணும், கொதிக்கக்கூடாது. அந்த சூடாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறப்ப அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மோர் குழம்பு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இந்த மோர் குழம்பு நம்ம பூசணிக்காய் சவுச்சவ் வச்சுலாம் கூட செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.